உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர் மலிவேணியன் அலகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தொண்டர் தொகை வணங்காதே கடந்து அண்ட நாயகனின் அடிபணிய விரைவார் சுந்தரர். மிண்டரும் சினமாகி மிண்டரும் சினமாகி மிகு சினத்தால் கனன்றே ஈண்டு நம்மை வணங்காது கோயில் புகும் நம் தொண்டும் மதியாத சுந்தரன் புறம்பு. நம் தொண்டும் மதியாத சுந்தரன் புறம்பு. தம்பிரான் தோழரென ஆட்சையும் அவன் புறம்பு. தம்பிரான் தோழரென ஆட்சையும் அவனும் புறம்பு. பெருமானே நமக்கு புறம்பு. தம்மை புறம்பென்ற தகவுடையோர் தம் கருத்தை தம்மை புறம்பு என்ற தகவுடையோர் தம் கருத்தை செம்மை சிவன் அறிய சிந்திக்கும் சுந்தரரும் எனையாண்ட ஆரூரா பெருமானே அடியேன் சிறியன். யார்? சுந்தரர் பேசுகிறாரு. எமையாண்ட ஆரூரா அடியேன் சிறியேன், உனையே நீ சொல்லித்தான் அறிந்தேன். நீர் என்னை தடுத்தாட்கொண்ட பின் தான் உம்மையே நான் அறிந்தேன். தினையளவும் அடியர்தம் இலக்கணம் அறியேன். கொஞ்சம் கூட அடியர் இலக்கணம் எனக்கு தெரியாது. பனையளவு அன்பு செய் பாங்கு எல்லாம் யாதோ. பனையளவு அன்பு செய் பாங்கு எல்லாம் எனக்கு புரியலப்பா, தெரியலப்பா. அடியராம் தகுதி நான் உன்னுடைய அன்பராயிட்டேன். ஆனால் நான் அடியராகின்ற தகுதி எனக்கு இல்லையா? அது எனக்கு வருமா? புரியுதாங்க? சிவபெருமானுக்கு அன்பரான தகுதி இவருக்கு இருக்கிறது. ஆனால் சிவபெருமானது அடியராகும் தகுதி எனக்கு இல்லையே. அடியருக்கு அடியராகும் தகுதி எனக்கு இருக்குதா? எனக்கு தெரியலையே. அடியராம் தகுதி அவனியில் நான் அதை அடைவேனோ? நெடியனின் புகழ்பாடும் அடியனையும் அவருள் சேர்ப்பேன். உன் புகழ் பாடுகின்ற என்னையும் அடியர் கூட்டத்துக்குள்ள சேருப்பா அப்படின்னு இறைவனை வேண்டுகிறார் சுந்தரர் பெருமான். மடியை என் குற்றமெல்லாம் அடியட்டும். அவங்கள பார்க்காம வந்தேன் இல்லையா, மதிக்காம வரல, பார்க்காம வந்துட்டேன். மாதேவா அருள் தருவாய், கடியாதே என்னையும் அவர் குணமறியும் குறிப்பூட்டு. அவங்களுடைய குணத்தை அறிகின்ற குறிப்பை எனக்கு சொல்லித் தருவாய்னு கேட்கிறார் பெருமானை. மருகியவர் மனமாற அடியர் புகழ் மலர்கிறான். அந்த அடியவரின் புகழையெல்லாம் இறைவன் சுந்தரருக்கு மனத்திலே அறிவிக்கின்றார், அருள்கின்றான். பெருகிய பெருமையால் அடியவரும் ஆண்டவரே. அடியவர்களும் சாதாரண ஆளுங்க கிடையாது. அடியவர்கள் அத்துணை பேரும் ஆண்டவர்கள். உருகி என்னை வணங்கி அருகுறும் பேறு கண்டார். என்னை வணங்கினாங்கன்னா என் பக்கத்தில் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். உருகி என்னை வணங்கி அருகுறும் பேறு கண்டார். நெருங்கிய அவரெல்லாம் பிறப்பு இறப்பு அற்றவர். அடியர்களுக்கெல்லாம் பிறப்பு இறப்பு கிடையாது. எங்கிட்ட வந்தாச்சுன்னா அவங்களுக்கு ஏது பிறப்பும் இறப்பும். எனது திருவடியை சார்ந்தவர்களுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அன்பின் திறமோ அளவிடுதல் அரிது. அவங்க காட்டுகின்ற அன்புக்கு அளவே கிடையாது. அன்பின் திறமோ அளவிடுதல் அரிது. இன்றே நீயும் அவர் கூட்டம் அமைவாய். சுந்தரா, நீயும் அவங்க கூட்டத்தில் போய் சார்ந்திரு. நீனும் அடியர் கூட்டத்திலே அமைவாய். மன்பதையில் பிறப்பறுக்க அவரை தமிழ் செய்வாய். மன்பதைனா உலகம். மன்பதையில் பிறப்பு அறுக்க அவரை முதல்ல பாடு, தமிழ் செய்வாய். அவங்க என்ன பாடினல்லப்பா, அது மாதிரி அடியர்களையும் பாடு. இன்பமுற ஆரூரர் இது கேட்டு இழகிடுவார். இன்பமுறும் ஆரூரர் இது கேட்டு இழகிடுவார். தடையாளும் தன் மதியான் திருவாய் மலர. தனையாளும் தன் மதியான் திருவாய் இது மலர. இது நினையா ஆரூரர் தம் சென்னி தாழ்த்தி தொண்டர் தனை யான் அறியேன். தொண்டர்களை எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. அவர்தம் பெருமை அறியேன். மலையாம் அவர் மாண்பு அறிய. மன்னவா, பெருமானே, ஆரூரா, தியாகேசா, எனக்கு கற்றுக்கொடு, எனக்கு அருள் புரிவாய்னு வேண்டார். ஆனால் அடியர் பெருமையை நான் பாடணும்னா அடியரை பற்றி நான் தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும் இல்லையா? எனக்கு ஒன்றுமே தெரியலையப்பா, நானோர் சிறுவன் அப்படின்னு அப்படியே குலைகிறார், குமுறுகிறார், உள்ளம் பதறுகிறார்.
வேண்டிய ஆரூரன் விருப்பு நிறைவுறவும் அண்டிய அடியர் நிலை அகிலம் அறியவும் ஈண்டு இது சமயமன எந்தையும் எழுந்து அருளி தெளிவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். அசரீரி வருது, வெளியே வரார் பெருமான், சொல்றார் ஒரு அடியை எடுத்து தருகிறார் பெருமானுக்கு, சுந்தரர் பெருமானுக்கு. தெளிவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என முதலடி தந்தே முருவலிக்க முன்னிற்கும் தோழரும் பிரித அடிகள் தொடர அருள் செய்யவும் மயங்கிய ஆரூரர் திருவடிகள் சேவிக்க தேவாசிரிய மண்டபம் காண மாறுபட பேசிய விரண்மீண்டர் இதமாக பணிவார். இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு இருக்கிற விரண்மீண்டர் இவரை பணிகிறார். அடியவர் பட்டியலும் அடுத்தடுத்து ஆற்றலுக்காய் வெளிவர திருநீலகண்டத்து குயவனார்க்கு மடியேன் இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கு மடியேன். பாட்டு அப்படியே வருது. அடியவர் பட்டியலும் அடுத்தடுத்து ஆற்றலுக்காய் வடியும் ஆர்வத்தில் திருத்தொண்ட தொகை நிறையும். முடியும் இப்பணி முகிழ்க்க முனை மிண்டர் மணி பணியுதுவே. முனைமிண்டர் பணியவே முனைகின்ற மிண்டர் பணிகிறார். இவரை கடிந்தவர்களெல்லோரும் கனிவாகிறார்கள். காண்பரிய சிவனுக்கே கரம் எடுப்பர். நன்றாம் தொண்டர் சீர் நாடறிய தந்தவரும் மன்றாடும் மாமன்னன் மணமகிழ ஆரூர் தங்கி பொன்றும் பதிகங்கள் புனைந்து திருக்கூட்டமாகி நின்று நிலைதந்த நெடியானை நெஞ்சிரித்து நேசிப்பார். நன்றாம் தொண்டர் சீர் நாடறிய தந்தவரும் திருத்தொண்டை தகை தந்த பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் மன்றாடு மாமன்னன் மணமகிழ ஆரூர் தங்கி பொன்றும் பதிகங்கள் புனைந்து திருக்கூட்டமாகி நின்று நிலைத்த நெடியானை நெஞ்சிரித்து நேசிப்பார். சுந்தரரின் பிறப்பு, சுந்தரரின் அவதாரம், திருத்தொண்டத்தொகை பூமியிலே விளங்க வேண்டும் என்ற இறைவனது எண்ணம் ஆரூரிலே இன்று நிறைவு பெற்றது. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன் இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கும் அடியேன் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் விரிபொழில் சூழ் குன்றையர் விரன் மீண்டற்கு அடியேன் அல்லிமன் முல்லையந்தார் அமர்நெய்திக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே ஆரூரில் அம்மானுக்கு ஆளேன் என்று முதல் ஸ்டன்சா. ரெண்டாவது ஸ்டன்சா இலைமலிந்த வெல் நம்பி எரிபத்தற்கடியேன் ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பற்கடியேன் அப்படின்னு போய் நிறைவு பெற்று தனியடியார் தொகையடியார் எனவும் சொல்லி முடித்து கடைசியாக நிறைவாக மன்னிய சீர் மறைநாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட சங்கனார்க்கு அடியேன் திருநீலகண்டத்து பாணனார்க்கு அடியேன் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன், அவங்க அப்பா சுந்தரருடைய அப்பா, என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் நான் அடிமை கேட்டு உவப்பார் ஆரூரில் அம்மானுக்கு ஆளேன் என்று சொல்லி 63 நாயன்மார்களையும் தனியடியார்களையும் 9 தொகையடியார்களையும் கூறி பதிவு செய்து நிறைவு செய்கிறார் திருத்தொண்ட தொகையாம். அருமையான ஒரு அடியர் பட்டியல். இறைவனது நினைப்பிலே இறைவனுக்காகவே உவந்து செய்த ஒரு பட்டியல். சுந்தரமூர்த்தியாரின் அவதாரமே இதற்காக இன்று நாம் கொள்ளலாம். அடியார்களை போற்றுகின்ற, அடியார்களை போற்றி செய்கின்ற ஒரு செய்தியை சுந்தரர் மூலமாக இறைவன் இங்கு நிறைவேற்றிக் கொள்கிறார்.
பின்னாடி சேக்கிழார் மூலமாக அவர்களுடைய திருக்கதையை திருவரலாற்றை நிறைவு செய்கிறார் பெருமான். அங்கு உலகலாம் என்று அடியெடுத்து தருகிறார். அடியார் வரலாறு அவனுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகவே இறைவன் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் திருவாரூரிலே திருத்தொண்ட தொகையும் திருச்சிதம்பரத்திலே சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணமும். பின்னாளில் அது பெரிய புராணம் என்று வழங்கப்பட்டது. இந்த செய்திகளை நிறைவு செய்து நாம் சுந்தரர் வரலாற்றுக்குள்ளே போவோம். சுந்தரருக்கு நிறைய நண்பர்கள். பக்கத்தில் குண்டையூர்னு ஒரு ஊர், குண்டையூர். அந்த குண்டையூரில் ஒரு பெரு நிலக்கிழார். கிழார்னா சொந்தக்காரர்னு அர்த்தம். நிலக்கிழார்னா நிலத்துக்கு சொந்தக்காரர். பெருநிலக்கிழார், குண்டையூர் கிழாருன்னே அவருக்கு பேர். அவர் சுந்தரருடைய புகழை கேள்விப்பட்டு சுந்தரருக்கு வேண்டிய இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் இவர் அவருக்கு அளிப்பார். அவருடைய கேர்டேக்கர். இறைவனுக்கு உதவி செய்கிறது, இறைவனுக்கு நைவேத்தியம் படைக்கிறது சிறப்புன்னா அதைவிட சிறப்பு அடியார்களுக்கு அமுது செய்தல், அடியார்களுக்கு உதவுதல், அதைவிட சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு பெரும் உதவியை, அப்படிப்பட்ட ஒரு பெரும் தொண்டை ஆற்றி வருகிறார் குண்டையூர் கிழார் என்பார் பெரும் சிவனடியர் சிவச்செல்வர். காலத்தின் போக்கால் கொஞ்சம் விளைச்சல் குறைகிறது, நாட்டில் விளைபொருள் குறைகிறது, மழை குறைகிறது, வான் பொய்க்கிறது, நெல் விளையலை. என்ன செய்யன்னு தெரியல, தவிக்கிறார். இறைவனிடம் வேண்டுகிறார் குண்டையூர் கிழார். அடியர் வேண்ட இறைவனும் சும்மா இருக்கப்பானா? அடியர் வேண்டுதலை அப்படியே அருள் பாலிக்கும் பெருமான் அல்லவா ஆரூர் பிரான். எங்கே பார்த்தாலும் நெல்மலை, வீதியெல்லாம் நெல்மலையை கொண்டாந்து குவிச்சிட்டார் பெருமான். எங்கே? ஆரூரில். எங்கே பார்த்தாலும் நெல் மலைகள், நெல் குவியல் அல்ல, நெல் மலைகளாக குவிந்து கிடக்கிறது. அதை பறவை வீடு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த குவிந்த செய்தி சொல்ல சுந்தரர் பெருமான் ஆரூர்லேருந்து இப்படி வராரு, குண்டையூர் கிழார் இப்படி வராரு. ரெண்டு பேரும் திருக்கோளிலிங்கிற ஒரு பெரு ஊருக்கு போகிறார். அந்த கோளிலியில் போய் பாடுறாரு சுந்தரர். எப்பா நீ நான் கேட்டபடி குண்டையூர் கிழார் கேட்டபடி எனக்கு நெல்லை கொடுத்துட்டப்பா, அதை அள்ளிட்டு போய் சேர்க்கணுமே, அதுக்கு ஆள் இல்லையாடா என்கிட்ட. நீ கேட்டதெல்லாம் எனக்கு வந்துடுது, தங்கம் கேட்டால் வந்துடுது, கழுத்தில் போடுற சங்கிலி செய்யணும்ல, அது மாதிரி நெல்லை கொடுத்துட்ட, அது ரோட்டில் கிடக்குது, வீதியில் கிடக்குது, அதை அட்டித்தர ஆள் இல்லையே. அட்டித்தரன்னா அது கொண்டு போய் அந்த குடவுனில் சேர்க்கறதுக்கு எனக்கு ஆள் இல்லையே, ரோட்லெல்லாம் கிடக்குது. பெருமான் பார்த்தா நம்ம அவனுக்கு நெல் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை போல் இருக்கே, அவனுக்கு ஆள் வேற கொடுக்கணும் போல் இருக்குன்னு பூதகணங்களை அனுப்புகிறார். இந்த பூதகணங்களை அனுப்பி அந்த நெல்லை அள்ளி கொண்டு போய் பறவை வீட்டில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. பறவை வீடு நிறைந்து பட்டது. அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள நெல் என்ன செய்கிறது? அது எங்கே கொண்டு போய் சேர்க்கறது? அப்போது சுந்தரர் சொல்கிறாரு, அது அங்கே வீதியில் இருக்கிற நெல்லெல்லாம் அங்கங்கே இருக்கிற பெருமக்கள் எடுத்துக்கொள்ளட்டும். கொஞ்ச நேரத்தில் அந்த வீதியில் மிச்சம் கிடந்த நெல்லெல்லாம் அந்த ஊர் பெருமக்கள், ஆரூர் பெருமக்கள் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனதா செய்தி. ரொம்ப அருமையான செய்தி. இதை கவிதையாக்கி தருகிறேன். அண்டையுள்ள அழகு குண்டையூரில், அண்டையுள்ள பக்கத்தில் உள்ள அழகு குண்டையூரில் தொண்டை சிறப்பாக்கும் குண்டையூர் கிழாரும் வண்டமிழ் தொண்டர் வாடாதே. வண்டமிழ் தொண்டர்னா சுந்தரமூர்த்தி நாயனார். வாடாதே செந்நெல்லை கண்டு கண்டு களியன்பில் என்றும் அனுப்பிடுவார். கண்டு கண்டு அவருக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நெல் அனுப்பிக்கிட்டே இருப்பார் குண்டையூர் கிழார். வண்டமிழ் தொண்டர் வாடாதே செந்நெல்லை கண்டு கண்டு களியன்பில் என்றும் அனுப்பிடுவார். ஒக்கவே வானம் ஓப்பின்றி பொய்த்திடவும் மிக்க ஒரு பஞ்சத்தில் விளை பொருட்கள் அருகிடவே தக்கவே வழக்கமென தரு பொருட்கள் வாய்க்காதே துக்கம் தூக்கலாகி துயர் மிகுந்தே தூங்காத குண்டையூரார் கண்டகனா சிவன் வரவும்
தாங்காத குண்டையூரார் தூங்காத குண்டையூரார் கண்ட கணா சிவன் வரவும் கொண்டு வந்து குவித்திட்ட நெல்மலையை தொண்டருக்காய் தந்த நெல்மலை அறிந்தே கொண்டு இதை பறவை மனை சேர்க்க எண்ணி. நெல்மலை வந்து குவிச்சிட்டார் பெருமான் வந்து, அதை பறவை மனையில் கொண்டு சேர்க்கணும். நினைப்பறியா நெற்குவியல் நிறையவே கண்டு, நினைப்பு அறியா நெற்குவியல் நிறையவே கண்டு, அனுப்பிட முடியாத அளவறிய அல்லல் உற. அதை கொண்டு போய் சேர்க்கறது, நெல்லை கொண்டு வந்து கொடுத்துட்டான், அதை எடுத்துகிட்டு போய் பறவை மனைக்கு சேர்க்கறது பெரிய கஷ்டம். ஆள் இல்லை. இப்பவும் அப்படித்தான். தென்னை மரமெல்லாம் காய்ச்சி நிற்குது, பனைமரமெல்லாம் காய்ச்சி நிற்குது, அதில் பதினி இறக்கிறதுக்கு ஆள் இல்லை. வயலெல்லாம் விளைஞ்சு கிடக்குது, அறுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதாவது லேக் ஆஃப் மேன் பவர். இன்றைய நிலை தான் அன்றைக்கும் போலிருக்கிறது. நினைப்பறியா நற்குவியல் நிறையவே கண்டு, அனுப்பிட முடியாத அளவறிய அல்லலூர தன் பிரிய சுந்தரருக்கு அறிவிக்க திருவாரூர் செல்ல. இந்த செய்தியை திருவாரூருக்கு போய் சுந்தரருக்கு சொல்லணும்ட்டு இங்கேருந்து குண்டையூருக்குள்ளார் கிளம்பி வராரு. அங்கேருந்து இதை பார்த்துட்டு சுந்தரர் கிளம்பி வராரு. 2 பேரும் நடுவழியில் கோளிலே சந்திக்கிறாங்க. திருக்கோளிலி இன்றைக்கு திருக்குவளை என்று அழைக்கப்படுகின்ற அந்த பெருநகரம் அன்றைக்கு கோளிலி என்று அழைக்கப்பட்டது. இருவருமே இறைச்சித்தம் ஏது என குண்டையூர் ஏக திருவலாம் கோபுரமாய் நெல் காண திரு நிறைச்சேதியில் இந்நெல் மலைகளையே பறவை மனை சேர்க்க வழி என்ன என குழம்பி பக்கத்து சிவத்தலமாம் கோளிலி செல்லுவர். மிக்க உரிமையில் தோழரிடம் பேசுவர். சுந்தரர் தன் தோழராகிய தம்பிரானிடம் பேசுவார். அக்கறையாய் அட்டிக்க ஆளிலா குறை நீக்க. அதெல்லாம் மெதுவாக எடுத்துக்கொண்டு போய் அட்டித்தல் காணாது போம்பாய். அது வேறு. அட்டித்தல்னா அமுது படைத்தல்னு அர்த்தம். அட்டுதல்னா இதை கொண்டு போய் அங்கே சேர்க்கறதுக்கு பேர் அட்டுதல். அக்கறையாய் அட்டிக்க ஆளிலா குறை நீக்க ஒக்கவே நெல்மலையை பூதகணம் ஆரூர் சேர்க்கும். ஒக்கவே நெல்மலையை பூதகணம் சேர்க்கும் எப்படின்னு ஒரு வானொலி. எப்போ பார்த்தாலும் இவருக்கு வானொலி வருது, ஆல் இண்டியா ரேடியோ என்ற வானொலியில் நன்றான ஆரூரர் சென்ற சிவத்தலங்கள் வழி ஒன்றி வணங்கி தென்றலிடை திருவாரூர் அடைந்தே பறவையிடம் இன்று வரும் என்று பேசி என்படைவார். இன்றைக்கி வருவாங்கன்னு பேசி சந்தோஷமாக இருப்பார் பறவையோட. நெல்மலைகள் சேமிக்க பறவை மனை பற்றவில்லை. முன்னே இரு நெல்லை அவரவர் கொலை சொல்ல. அவங்க வீட்டில் இருந்த நெல், வீட்டுக்கு முன்னாடி கிடந்த நெல்லை அவங்கவுங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் சிவன் தந்த நெல் பெற்று நெஞ்சி நிற்க வல்ல தோழர் நட்பினிடை விளை நன்மை நாடறியும். இவருக்கும் பெருமானுக்கும் உள்ள நட்பினாலே நாட்டுக்கே நன்மை பயப்பதை நாடு அறிகிறது. ரொம்ப அருமையான ஒரு செய்தி. இவரது சுந்தரது வாழ்க்கையில் குண்டையூர்களார் வந்த செய்தியும் அவருடைய நட்பு ஒரு செய்தியும் அந்த வீதியில் கிடந்த நெல்மலை ஒரு செய்தியுமாக நாம் மகிழ்வுறுவோம். இது ரொம்ப அருமையான செய்தி. இவருக்கு நிறைய நண்பர்கள். யாருக்கு? சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நிறைய நட்பு.